அயராது பாடுபட்டு இச்சத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் உச்சிமீது வானம் விழுந்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை 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 இல்லை என்று உழைக்க கிடந்த மக்களுக்காக உணர்த்து ஓட்டு கொடுத்தார் பாரதி. நெருப்பு பொறிப்பதற்கு நீங்க தமிழ் பாட்டார் பொறுப்புணர வைத்தார் புதுவை புலவர். ஒரு வீட்டில் கதவு தட்டிய குற்றத்திற்காக தானே குற்றவாளி என்று தன்னுடைய கரத்தையை வெட்டி வீழ்த்திக் கொண்டார் பொற்கை பாண்டியன். இப்படிப்பட்ட புனிதமான நல்லவரை விருதிட்ட பொன்னாட்டில் ஓர் பகுதியாகிய இந்த வீர மகேந்திரபுரத்தில் ஜமீன் வீரவாக என்ற பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். யானைக்கு காவல் வரும்போது உங்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சாடா? பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். மூச்சு நின்று போதா? எப்படி எப்படி மூச்சு வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்த வேண்டும். எனக்காக கொண்டு வந்த இந்த மலர் மாலையை நீங்களே இப்படி மாற்றி மாற்றி அணிந்து கொண்டு என்ன காரணம்? உனக்கு தான் கொண்டு வந்தோம். உனக்கு யாரா எதிரியா இருந்து எங்களுக்கு தெரியாம இந்த மாலையில பாம்பு வச்சு அது தெரியாம இந்த மாலை நாங்க உனக்கு போட்டு மாலையில பாம்பு வச்சு வெடித்து நீங்க போயிட்டாங்க. அந்த ஜமீன் கோட்டை யாரு கட்டி காப்பாத்துறது எங்க நிலைமை என்ன ஆகுது? எங்க பயணிங்க என்ன கேள்வி ஆகுது? என்னை காப்பாற்றுவதற்காக தன்னையை அர்ப்பணிக்க துணிந்திருக்கிறார். ஆமாங்க. இந்த மலர் மாலையை சோதனை செய்து பார்த்திருக்கிறார். அறிவாளிடா, இனிமேல் இந்த மலர் மாலை உனக்கே பொருத்தமானது. என்ன டேய், எனக்கு முன்னதாக வந்து காவலில் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய நீங்கள் இன்று எதற்காக ஏன் இவ்வளவு கால தாமதமாக வந்தீர்கள்? ஒரு வயல தென்னை மரம் சாலை சாலை அண்ணாந்து பார்த்தா அத்தங்க மரம் மேரி பாலை பாலை பக்கத்திலே ஒரு நந்தவன சோலை. அங்க அழகான பெண் கட்டின்னு வந்தா சேலை சேலை. அந்த பெண்ணு நானும் கொஞ்ச நேரம் பண்ணிருந்த காதல் நீலை. அப்படி அப்பதாங்க நீங்க விட்டுட்டீங்க ஆளை. எனக்கு அப்பதான் வேலை செஞ்சது மூளை. அப்படி உங்களுக்கு கட்டின்னு வரலான்னு பெரிய ஒரு மாலை பாக்கெட்ல பாத்தீங்க காணங்க காசு வளர்த்தாங்க. அதனால பிடிக்க போற உங்களோட பூ போன்ற காலை பொன்னான காலை. அது மட்டும் கிடையாது ஐயா. வழியில வந்தா ஒரு முண்டை உண்டு. அவளுக்கு எடுத்து சரியான சண்டையா நான் எடுத்து பாருங்க ஐயா. இரும்பு குண்டை உடஞ்சதே அவன் மண்டை. நான் தின்ன உரமா போய் உண்டு என் பொண்டாட்டி தாரே போட்டா சோறு சரி அதுல ஊத்துனுங்க மோரு சாப்பிட்டு பூட்டுனுங்க ஏறு. பிறகு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போற நடுவுல குமாலை இதோ பெரிய பாரு. கொஞ்சம் தள்ளி அப்பால இந்த பெரிய பாரு ஐத்தி புச்சுங்க ஏறு. சரி புச்சுக்கு மாயா மாறு. நான் என்ன சொல்ல வேற அடு பாவி ஏண்டா கால தாமதம் என்று கேட்டால் வழியில் நடந்த கதையை நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கவனிக்கிற ஒதுங்க. உனக்கு என்னடா கால தாமதம்? உனக்கு முன்ன யாரு வரணும்? எனக்கு முன்ன காவல்காரன் நீ தான் வந்திருக்கலாம். உனக்கு முன்ன நாங்க தானே வரணும். ஆமா. அப்ப நீயா வந்த? நானு எங்க போயிட்டு வர? உங்களை பாக்கலான்னு வந்தேன். உங்களை பாக்கலான்னு வரும்போது என் குடும்பத்துல ஒரே தகராறு. என்னடா பிரச்சனை? எந்த நேரம் பார்த்தாலும் என் பொண்டாட்டி என் அண்ணன் பொண்டாட்டி ஒன்னாடி ஒன்னு அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு கடிச்சுக்கின்னு. அறிவாளி அடிக்கிறாங்க புடிக்கிறாங்க. அது இல்ல கடிக்கிறாங்க சொல்றேன். முடியறவங்க அடிக்கிறாங்க முடியாதவங்க கடிக்கிறாங்க. நடந்து போச்சா? நாங்க என்ன பண்றது? சண்டை போட்டாங்களா அந்த கோவத்துல என் அண்ணன் பொண்டாட்டி போய் என் பொண்டாட்டி புடிச்சு கடிச்சு விட்டுக்குது. பெரிய பிரச்சனை. ஒன்னாடு ஒன்னு பெரிய தகராறு ஆகி போச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணா வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்துக்கிறான். சரி வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து உடனே ஏங்க ஒண்ணு நம்ம இந்த வீட்டுக்கு வாட்டப்படாது. எந்த நேரம் பார்த்தாலும் உன் தம்பி பொண்டாட்டி சண்டை சிகுது. நீ வந்துருங்க வேற போயிடலான்னு கூப்பிட்டுக்குது. தனியாக போய்விடலாம் தனி குடும்பம் போய்விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எங்க அண்ணன் கூப்பிட்டுக்குது. சரி எங்க அண்ணன் என்ன பண்ணா கம்மியாச்சு. யாரடா அண்ணங்காரங்க எங்க நீ சொன்ன கரெக்ட் அப்படி நீட்டி பேசுற. எங்க அண்ணன் என்ன பண்ணா கம்மியாச்சு பொம்மையாட்டி பேசி காட்டி கம்மியாச்சு. அவன் சாமானத்துல அவன் போட்டான். என்னடா சாப்பாடு? அவனுக்கு மாமியா விட்டு சீர் வச்சு கொடுத்தாங்கல்ல அண்டா குண்டு அடிச்ச ஜாமான விட்டு போவான். அத்தனையுமே சீதன பொருட்கள். அவன் சாமான எடுத்து அவன் போனான். அவனே போன பிறகு நான் மட்டும் அந்த வீட்டுல குடும்பம் நடத்தணும் இருக்கலாமா? எனக்கு ரோஸ் இல்லையா? என் சாமான எடுத்து நான் போனேன். சீதன பொருட்கள் எனக்கு மாமா விட்டு சீர் வச்சு கொடுத்தாங்கல்ல என் சாமானத்துக்கு நான் போனேன். அவன் சாமானத்துக்கு நான் போனா குடும்பம் வேற வேற பிரிஞ்சு போச்சு. ஒற்றுமையாக இருந்த குடும்பம் மனைவியால தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. குடும்பம் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு ஏக்கரா நிலம் இருக்குது. ஒரு பசுமாடு ஒரு புளி மரம் இருக்குது. இது அம்பா நூற்றாய். அப்படி என்ன செஞ்சீங்க? எங்க அண்ணன் என்ன
பண்ணா ஊரு தலைவர் பார்த்து பஞ்சாயத்து பண்ணோம். ஏய் பஞ்சாயத்துடா பாவி. பஞ்சாயத்து பண்ணா தலைவர் நல்ல தீர்ப்பு சொல்லிருப்பாரு. தலைவர் என்ன கூப்பிட்டாரு. சரி. டேய் தம்பி மொன்னங்காரன் பாகம் பங்கிட்டுன்றான். நீ என்னடா சொல்றாரு? பாகம் பங்கிட்டு குத்துற தலைவர் என்ன? நல்லது. தலைவர் என்ன சொன்னாரு? டேய் நீ சின்னவனா இருக்கிற கீழ் பாகம் எடுத்துக்கோ. மேல் பாகம் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். வாங்கடா பஸ்ல சன்னவனான். சரியான பாக பிரிவினை. பெரியவனுக்கு மேல் பாகம், சிறியவனுக்கு கீழ் பாகம். எங்க அண்ணனுக்கு மேல் பாகம், எனக்கு கீழ் பாகம். ஏய் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த பாகம். பாகம் பங்கிட்டு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. சரி. பார்த்தா புலி மரத்துல புலி மரம் கல்ல சமைக்க முடியாம தொங்குது. எங்க அண்ணன் என்ன பண்ணா புலி மரத்தை பார்த்துட்டான். புலி மரத்தை பார்த்தா நான் சும்மாக்குறானா? என்ன செய்தான்? ஏறி புலி மரத்தை குளுக்குன்னு குளுக்குறான். ஏண்டா டேய் புளிய மரம் அவன் பாகத்துல இருந்திருக்கு, அவனுக்கு சேர வேண்டியதாச்சு. அவன் கடமை அவன் செய்திருப்பா. அவன் காடிமை அவன் செய்யறான், என் காடிமை நான் செய்ய மாட்டேனா? அவன் நீ என்ன செய்த? எங்க அண்ணன் ஏறி குளுக்குன்னு குளுக்குறான் பாரு. நானும் என் மொண்டாட்டி பாத்துனே இருந்தோம். எதற்கு? இங்கிருந்து கோணி போய் எடுத்தோம். மொத்த புலிமே வாடி வீட்டுக்கு. ஐயோ 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 அதுமா ஏண்டா? ஏங்க நான் சின்னவனாச்சா கீழ் பாகம் எந்த சேரும்? டேய் அது எப்படி உனக்கு சேரும்? மேலகரி வரையும் மேல் பாகம் வந்து அவன் உடுக்கி தரலாம். கீழ் பாகம் யாருக்கு சேரும்? ஏண்டா மேலே இருந்து வந்து கீழே விழுந்தால் அது கீழ் பாகமா? அது மட்டும் இல்லைங்க, எங்க அண்ணன் என்ன பண்ணா பசுமாடு மேய்ச்சி ஓட்டினது வீட்டை கட்டினான். நானும் என் மொண்டாட்டி பாத்துனே இருந்தோம். இங்கிருந்து நேரா போனோம். பட்டியில இந்த கணுக்குட்டி அவுத்து விட்டு மொத்த பாலும் கறந்து வீட்டுக்கு வந்து இரவோடு இரவாக இந்த வேலை செஞ்சுட்டேன். ஆமா. ஏன் எதற்கு? நான் சின்னவனாச்சா கீழ் பாகம் தான் சேரணும். அது எப்படி உனக்கு சேரும்? மடி கீழ் தொங்குது. ஆமா காலு கறந்த கீழ் வருது. உண்மைதான். அப்ப கீழ் பாகம் யாருக்கு சேரும்? அப்படின்னு கீழ் பாகம் உனக்கு. எங்க அண்ணன் என்ன பண்ணா இருக்கிறது ஒரே ஏக்கறானாலும் ஏன்டா கர்மா போன உயிர் மல்லாட்டை போட்டான். மல்லாட்டை நல்லா முத்தி போச்சு. சரி. நானும் என் முன்னாடி கோணி போய் எடுத்தோம். மொத்த மல்லாட்டை குடின்னு வீட்டுக்கு வந்து பொய்ட்டு எப்படி இதே வேலையா போச்சு உனக்கு? ஏங்க நான் சின்ன கீழ் பாகம் தானே சேரணும். அது எப்படி? மல்லாட்டை மணிக்கு தனிக்குது. உண்மைதான். அப்ப கீழ் பாகம் யாருக்கு சேரும்? கீழ் பாகம் உனக்கு. அவன் என்ன பண்ணா மீண்டும் பஞ்சாயத்து பண்ணான். தலைவரே அந்த கம்யூனிட்டி கீழ் பாகம் விட்டு நான் ரொம்ப நஷ்டப்படுறேன். என் முன்னாடி பிடிக்கலாம் வச்சு எப்படி தலைவரை போய்கிட்டு தலைவர் என்ன கூப்பிட்டாரு. சரி கம்யூனிட்டி பையா ஏதோ சின்ன பையனாக்குற கீழ் பாகம் விட்டா இந்த மாதிரி அத்தை வேலை செய்யறேன். இனிமேல் மேல் பாகம் உண்டு கீழ் பாகம் கொண்டு போட்டு பாகப்பிரிவினை தலைக்கீழாக மாறிவிட்டது. இப்போது மேல் பாகம் உனக்கு, கீழ் பாகம் அண்ணனுக்கு. ஆமாங்க. இனிமேல உன்னால என்ன செய்ய முடியும்? பாகப்பிரிவினை மாறி போச்சு. எங்க அண்ணங்கார கட்டுன்னு வந்தான கம்யூனிட்டி ஒன்னா பயிர் வச்சா பயிரலாம் தெரியாது. அவன் என்னடா பயிர் வச்சா? பயிர் தெரியாத கம்யூனிட்டி உயிர் கவுர் நட்டான். நல்ல பயிரிட குறைவான பாய்ச்சல் நிறைவான மகசூல் கேழ்வரகு நல்ல பயிராச்சே. உயிர் கவுர் நட்டான். கவுர் நல்லா முத்தி போச்சு. சரி. ஒரு கதிர் சண்டாகுது. இருக்கட்டுமே. நானும் என் மொண்டாட்டி அருவாள் எடுத்தோம். எதுக்கு? மத்த கவுர் எடுத்து வீட்டுக்கு வந்து தட்டாட்டு. ஆமா இப்போது மேல் பாகம் உனக்கு. முதல்ல கீழ் பாகம் விட்டாங்க, ரெண்டாவது மேல் பாகம் விட்டாங்க. நான் மேல் பாகம் கதிர் அர்த்தம் எங்கன்னா கவுர் தட்டு அர்த்தமோ. தலைவர் தீர்ப்பு எப்படி சொன்னாலும் லாபம் உனக்கே கிடைக்கிறது. அந்த பஞ்சை கொடுத்து வைத்தவல்ல அந்த பஞ்சாயத்துக்கு அப்படி வாங்கடா இப்படி அழைத்தவுடன் நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கிறது பார்த்தால் மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆனால் இந்த ஜமீன் கோட்டையில் எனக்கு நல்ல பெருந்த குறைபாடு. எனக்கு ஒரு சகோதரி இருந்தால் என்னுடைய அக்கா அதுவும் கோபம் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தால் ஒருவரை காதலத்தை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இந்த ஜமீன் கோட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். ஐயோ எங்கு சென்றார்கள் நல்ல ஆனார்கள் என்று இதுவரை தேடி பார்த்து கிடைக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை பற்றி 2 தம்பிகள் குமரன் வீரபாண்டி இருவரை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறேன். நாடு சென்னை இளைய தம்பி வீரபாண்டி இன்று வருவதாக நல்ல செய்தி
வேண்டும். தம்பி வீரபாண்டி, படிக்க வேண்டும் என்று அயல்நாடு சென்றாயே, படிப்பில் எந்தவித குறை கிடையாது. ஐயா படிப்பில் எந்தவித குறை கிடையாது. நல்ல முறையில் படிப்பை முடித்து விட்டேன். சென்ற இடமெல்லாம் சிறப்பு, வந்த இடமெல்லாம் உங்களுக்கு அழகான வரவேற்பு கிடைத்திருக்கிறார். இருங்க, நீங்களே பேசுறேன். எப்படி வெளிநாடு போய் படிச்சிருக்கிறாரு அவர்? நாங்க ரெண்டு ஒரு கேள்வி கேட்கறோம், ஒழுங்கா படிச்சாரா? எனக்கு ஐயா, நான் ரெண்டு கேள்வி கேட்கற பதில் சொல்லுங்க. சாதாரண கேள்வி, என்ன பேனி ஏன் சுத்துது? கரண்ட் வந்து சுவிட்ச் போட்டா தானா சுத்துது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியல, நீயே சொல்லு. பேனி ஏன் தெரியுமா சுத்துது? அது அட்ரஸ் தெரியாம ரூம்ல சுத்தி ஓடுது. அவனை விட்டன்னா மூஞ்சி முதுகு பக்கம் திரும்பி கேக்குறது. என்னடா கேள்வி கேக்குறா? நான் கேள்வி கேக்குறேன். நான் கேக்குற மாதிரி கேள்வி. உனக்கு எத்தனை கேள்வி ஒரு மக்கள் வாங்கி தரேன். கேள்வியா? கேள்வி ஐயா, கேள்விக்கு வித்தியாசம் தெரியாது. அவன் கிடைக்கிற விடப்பா, நீ சொல்லு. ஐயா, நான் உங்களை ரெண்டு கேள்வி கேட்கலான்னு ஐயா. என்ன கேள்வி தெரியுமா? கல்லிலே நிறைய விதமான கல் இருக்கு. கூழாங்கல் இருக்கு, ஜல்லிக்கல் இருக்கு, கருங்கல் இருக்கு, செங்கல் இருக்கு, நிறைய விதமான கல் இருக்கு ஐயா. ஆனா உருவமே இல்லாத கல் 5 கல் இருக்குது ஐயா. என்னடா இது ஆச்சரியம்? உருவமே இல்லாத கல் 5 கல் இருக்காம உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்ச நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீயே சொல்லு. ஐயா, உருவமே இல்லாத கல் 5 கல் இருக்குதுன்னு சொன்னே. ஆமா, அது என்னென்ன கல் தெரியுமா? வானத்திலே ஒரு கல். என்ன கல்? அதுதான் கருக்கல். பூமியிலே ஒரு கல். சரி, அதுதான் சறுக்கு. அடப்பாவி, நல்லதானே இருக்கிற. இது போய் மாவட்டு போறதுடா. ஐயா, இதுக்கு பேர் சறுக்கல் ஐயா. இது குடுக்கல், இது வாங்கல். உடே ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு உடே. ஐயா, இதுக்கு பேர் தான் ஐயா விக்கல் ஐயா. உருவமே இல்லாத கல். ஆமா, ஆக மொத்தம் 5 கற்கள் ஐயா. நல்ல அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்கா. இவனை பாராட்டணும். சாதாரண கேள்வி இருக்கட்டும். ஒரு பக்கம் சேடம் ஓட்டிக்கிறோம், ஒரு பக்கம் நாத்து விட்டுக்கிறோம், ஒரு டசன் வாத்துக்குது. இந்த வாத்து ஓட்டி போய் சேத்துல விட்டா சேத்துல முட்டை போடுமா, நாத்துல முட்டை போடுமா? வாத்து சேத்துல தான் முட்டிடும். நாத்துல மேய்கிற வாத்து நாத்துல தான் முட்டிடும். அந்த வாத்து சேத்துல போடுறது சூத்திரம் தான் முட்டை போடும். அறிவாளி, உன்னை போன்ற அறிவாளி தான் அமெரிக்காவில தேடிக்கிட்டு இருக்காங்களா? போறியா? இங்கதானே வச்சுக்கிறேன். ஐயா, அவன் என்ன ஐயா கேள்வி கேட்கிறான். இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் பாருங்க ஐயா. இதற்கு பெயர் என்ன ஐயா? வெற்றிலை. வெற்றிலை. இந்த வெற்றிலைக்குள்ள 5 பூ இருக்குது, மறைந்து இருக்கிறது. இது வெறும் வெற்றிலைக்குள்ள 5 பூ மறைந்திருக்காம ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியா சப்சேரியா அதிசயமா இருக்கு. சொல்றேன் ஐயா, வெறும் வெற்றிலைக்குள்ள 5 பூ இருக்குதுன்னு சொன்னேனே. அது என்னென்ன பூ தெரியுமா? என்ன? இதற்கு பேர் என்ன ஐயா? காம்பு. காம்பு ஒரு பூ ஆச்சுங்களா? இதற்கு பேர் என்ன ஐயா? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு 2 பூ ஆச்சுங்களா? இத இப்படி பண்ணா என்ன ஆகுது? மடிப்பு. மடிப்பு 3 பூ ஆச்சுங்களா? இத வாயில போட்டு மென்னினே இருந்தா என்ன கலர் வருது? சிவப்பு. சிவப்பு 4 பூ ஆச்சுங்களா? இத வாயில போட்டு மென்னுக்கினே இருக்கிறோம். கடைசியா நம்ம என்ன பண்றோம் ஐயா? கீழே துப்பு. கீழே துப்பு. ஆக மொத்தம் 5 பூ ஐயா. கேள்வி கடினமா இருக்கு. அதானே பதில் மட்டும் சுலபமா இருக்கு. அவன் நடக்கிறான். விடுங்க, அண்ணனை பாருங்க முதல்ல. அண்ணா, ஒரு சந்தோஷமான செய்தி. மகிழ்ச்சியான செய்தி. ராணுவத்துல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? தம்பி படித்த கல்விக்கு ராணுவத்தில் வேலை கிடைத்திருக்கிறது. வெற்றிலை இல்லாமல் மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கிறது.